சமநியர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேச போகிறது இந்த ராகுல் காந்தி ஐயா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஓட் ஷோரி அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் பேர் வைத்ததுலேருந்தே அவருடைய தன்மை உங்களுக்கு புரிந்திருக்கும். அடிப்படையில் நார்த் இந்தியாவிலலாம், ஏன் தமிழ்நாட்டில் கூட ஆரம்ப காலத்தில் பேலட் பாக்ஸே தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஓட்டு போடுறதே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஓட் ஷோரின்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒன்று நடந்துகிட்ருக்கு. கடந்த 2 நாளாக நிறைய பேர் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஒரு 2 விஷயம் உங்களுக்கு புதியசாக இருக்கும். ஒன்று, அவர் சொன்ன அந்த ஓட் ஷோரியோடு சேர்த்து எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு மேட்டரும் தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது. காங்கிரஸில் பர்டிகுலராக ராகுல் காந்தி அவருடைய குடும்பத்துக்கு இங்கே திமுகலேருந்து பணம் போகுது. அதை வைத்து தான் இந்திய அலையன்ஸுக்கு அவர் வராரு. ஏன்னா கர்நாடகாலேயோ அல்லது தெலுங்கானாவில் இருந்தோ அவருக்கு எந்த பணமும் போகிறதில்ல, இவங்களே அங்கே அமுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்குது. ஆனால் இப்போ எழுதி கொடுக்குறதே திமுக தானா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நேற்றுக்கு பீகாரில் பொதுவாக 44-45% வாக்குகள் 5 மணி வரைக்கும் அப்படின்னு இருக்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்ததுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது புதிதாக கிட்டத்தட்ட ஒரு 10% 15% பேர் வாக்குகளை போடணும்னு எண்ணி இந்த அரசை கவுக்க வேண்டும் என்று எண்ணினார்களா, அல்லது நிதிஷை ஆதரவு தரணும், நிதிஷ் தான் திரும்பி தொடரணும் அப்படின்னு குதூகலித்து ஒரு எழுச்சியோடு வந்தாங்களா அப்படின்னெல்லாம் விவாதத்தை திசை திருப்பாமல் ஏறத்தாழ 10% வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. அப்போ 100 90 ஆயிடுச்சு. 100 90 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக 45 52 ஆகுது. இது யதார்த்தமான ஒரு விஷயம். அதாவது அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. 2024லையும் 2020லையும் அவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 100 90 ஆனதுனால உங்களுக்கு வாக்கு சதவிகிதம் அதிகமாக. இதை தவிர கிட்டத்தட்ட 5-6% வாக்கு அதிகமாக இருக்குங்கிறதெல்லாம் இன்றைக்கி பத்திரிகையை படித்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இல்லாத ஒன்றை எடுத்து விட்டதால் உண்மையிலேயே மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கங்கிறது தெரிந்ததை தவிர தன்னுடைய வாக்கின் முக்கியத்துவத்தை மீண்டும் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு புரிய வச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்க? ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? இந்த மாதிரி வாக்கு போடணும்னா இது வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ வாக்குனா என்ன? அப்போ சின்ன இளைய தலைமுறைகள் அதை கேட்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கணும். தமிழகத்தில் எப்போதும் வழக்கம் போல் வளருவாங்க, அவங்க வளரிட்டு இருக்கட்டும். இப்போ ராகுல் காந்தி பேசினதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு அந்த மாடலுடைய புகைப்படம் கிட்டத்தட்ட 22 இடத்துல இருக்குது. அந்த புகைப்படத்தை வச்சே ஓட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிவிட்டு, இதனால தான் நாங்கள் தோற்றோம், ஹரியானாவில் நாங்கள் தோற்றதுக்கு காரணம் இது தான், மகாராஷ்டிராவில் நாங்கள் தோற்றதுக்கு காரணம் இது தான், நாளைக்கு பீகாரில் தோக்க போகிறதுக்கான காரணமும் இது தாங்கிற மாதிரி அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. நீங்கள் நிறையா டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த மாடல் நான் மாடல்லாம் கிடையாது, நான் என்னுடைய வேலை வேறு, இருந்தாலும் நான் இந்தியாவுக்கு வந்ததே இல்லை, என்னுடைய படத்தை சின்ன வயசு படத்தை போட்டாங்க அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கேள்வி என்னென்னா, அந்த புகைப்படத்தை ஒரு உதாரணமாக சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன், அந்த புகைப்படத்தை ஒருத்தர் வாக்காளர் அட்டையில் வைத்திருந்தாங்கன்னா, அவங்க பேர் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், சுசீலாவாக இருக்கட்டும், சலீமாக இருக்கட்டும், சுலைமாவாக இருக்கட்டும், அல்லது யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், அந்த வர்ற வாக்காளரை உடனே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடும். ஏன்னா அந்த புகைப்படம் ரொம்ப அழகாக இருக்குது. நான் சொல்கிறது ஒரு சராசரி ஆணின் பார்வையில். அப்போ டக்குன்னு யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறதுங்கிறது யதார்த்தமாக நடக்கும். இப்போ காலேஜில் படிக்கும்போதோ, ஸ்கூலில் படிக்கும்போதோ, இன்டர்வியூக்கு போகும்போதோ, ட்ரெயினில் பயணிக்கும் போதோ, எந்த இடத்துலையுமே டக்குன்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு முகம் வந்ததுன்னா திரும்பி பார்க்குறதுங்கிறது தப்பு செய்யணுங்கிற எண்ணத்தில் இல்லை. அந்த ஒரு ப்ளஷ்ஷை காட்டுறதுக்காக மட்டும்தான். இவ்வளோ தானே. அப்போது அந்த புகைப்படம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ரொம்ப சாதாரணமாக 3ஆம் கிளாஸ் படித்தவங்க கூட அந்த இடத்துல அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இவங்க அவங்க இல்லை, தப்பான ஆள் போயிருந்தா. ஏன்னா அந்த மாடல் வரல. 22 இடத்துல எப்படி ஓட்டு போட முடியும்? இன்றைக்கி பிஜேபி ஆளுவதால் 2 கட்டத்தில் தேர்தல் முடிஞ்சு போயிடுது. அன்றைக்கி காங்கிரஸ் ஆண்ட காரணத்தினால 6 முறை 6 ஃபேஸில் 6 முறை வெவ்வேறு நாட்களில் நடக்கும். அப்போ இந்த 22 வாக்குகளை அவங்க கொண்டு போய் வெவ்வேறு இடத்துல, ஆனால் ஒரே பூத்தில் தானே போட முடியும், அந்த பூத்தில் தானே போட முடியும். அந்த வாக்கு எதுவோ அதற்கான பூத்தில் தான் அவங்க போட்டிருக்க முடியும். ஸோ அவங்க எப்படி ட்ராவல் பண்ணாங்க? இது எதையுமே பார்க்காம பொதுவாக நேராக ஒரு தகவலை ஒரு பெரிய வண்டியை வச்சுக்கிட்டு அதில் நிறைய புத்தகத்தெல்லாம் அடுக்கிட்டு பெரிய ஆராய்ச்சி பண்ண எந்திரன் படத்து வசி மாதிரி உங்கள் முன்னாடி ராகுல் காந்தி நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, ராகுல் ஐயா, காங்கிரஸுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சோ ஐயா ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒரு பாலிட்டிஷியன் கேட்பான், நான் எப்படி வெற்றி பெறணும், எனக்கு ஒரு ஐடியா கொடு அப்படின்னு. உன்னை எதிர்த்து நிற்கிறது யார்? ஒரு நல்லவருங்க, வல்லவருங்க, பெரிய டாக்டருங்க, அவருக்குன்னு இந்த ஊரில் பெரிய மரியாதை இருக்குது. அப்படியா?
அப்போ நீ அவனை பேமானின்னு சொல்லி நாளைக்கு பேட்டி கொடுத்துரு. நீங்கள் எனக்கு எதிர்த்து நிற்கிறவர் ஒரு பேமானி அப்படின்னு சொல்லி கொடுத்துடு அப்படின்னுவார். இல்லைங்க அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார், நான் அப்படி சொன்னேன் என்ன தப்பாக நினைப்பேன். இல்லை நீ சொல்ல. இப்போ போய் சொல்லிட்டார் அவர் ஒரு பேமானி அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஆள் ஓட்டு கேட்குறத நிறுத்திட்டு நான் பேமானி இல்லை, நான் பேமானி இல்லை, நான் பேமானி இல்லை, பேமானி இல்லைன்னு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தான். 10-15 முறை இது மாதிரி கொடுக்கும்போது யாருக்கும் ஒரு சந்தேகம், ஒருவேளை இவன் பேமானியாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றோம். இது திராவிட அரசியலினுடைய பேசிக் கலாச்சாரம். அதாவது குற்றச்சாட்டுகளை இஷ்டத்துக்கு எழுதி விட்டுறது. உதாரணத்துக்கு குப்பாத்தாளுக்கு ஓட்டு கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு மொட்டையாக சொல்லிட்டு கிளம்பிடுவார். நாம் இந்தியா பூரா தேடி 998 குப்பாத்தாக்கள் இருக்கிறார்கள், அதில் 886 குப்பாத்தாக்கள் இறந்து விட்டார்கள், 200 குப்பாத்தாக்களுக்கு இது வரைக்கும் ஓட்டே இல்லை, எப்படி இவர் இதை சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. நாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கணும். இவர் போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போகிறதும் நாம் மதிக்கிறதும் இது இந்த தேசத்துக்கு கௌரவமாக நல்லதாங்கிறத தயவு செஞ்சு பாருங்கள். பர்த் சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு ஒருத்தர் அரசியல்வாதியாக வந்தால் இந்த மாதிரியான அவலங்கள் தான் நடக்கும். இந்த மாதிரி கேப் மாதிரித்தனங்களும் அசிங்கங்களும் தான் நடக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்னொன்று தான் அவரே எப்படி சொன்னாருன்னு தெரியல, ஏன்னா எழுதி கொடுத்தவனுக்காவது மூளை இருந்திருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் பார்க்குறேன். 223 முறை ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. பெரியவங்களாம் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஐயா நிமிட கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட 3 நிமிஷத்துக்கு ஒரு ஓட்டு போட்டால் தானே இத்தனை ஓட்டு போட முடியும். ஏன்னா 223 முறை ஒரே கார்டில் வச்சு தானே அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதானே இவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண மனிதனுக்கு அறிவு வேண்டாமா? அந்த என்ன சொல்கிறோம், எதை பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை அறிவு கூட வேண்டாமாங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. காங்கிரஸ் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்ககிட்ட பணக்காரங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க, தன்னை மகாத்மா காந்தியோடைய காங்கிரஸில் நான் இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கும், அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருவாங்க இல்லையா, வந்தால் பணம் கொடுத்தா பதவி கொடுத்துருவாங்க, இந்த பதவியில் இருக்கேன்னு சொல்லிக்கிறதுக்கும் உங்ககிட்ட இருக்காங்க. தவிர கழிசடைகள், முள்ளமாரிகள், கவுன்சிலர்கள், அதாவது பதவிக்கு வர்றாங்க, இவங்க எல்லாருமே ஏதோ திருட்டுத்தனமோ முள்ளமாரித்தனமோ பண்ணதுனால கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் அப்படியே காங்கிரஸுங்கிறத மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செய்து உங்களுடைய இந்த தலைவனை கொஞ்சம் மாற்றுங்க. அவரை நீங்கள் மாற்ற முடியாது, அதற்கான பொது அறிவு யாருக்கிட்டையுமே இல்லை. ஆனால் அவரை கொஞ்சம் ஒரு ஓரமாக உட்கார சொல்லிவிடுங்க. நீங்கள் தாங்க தலைவர், ஒரு ஓரமாக உட்காந்துக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த G23 நிறைய அறிவாளிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்களை வைத்து, ஏன்னா தாங்க முடியலை. தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் எதிர்பார்க்கிறது தன்னை முட்டாளாக மக்கள் நினைக்கிறாங்கிறத பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. தான் பேசுவதை கேட்டு நிறைய முட்டாள்கள் மோடி மேலே கோவத்தில் வந்துடுவாங்க, பிஜேபி மேலே கோவத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அது யாரை சிறுமைப்படுத்துவதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளை தான் சிறுமைப்படுத்தி யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ அவரை சிறுமைப்படுத்து. அதுக்கு இங்கே கூட்டம் வேறு இருக்குது. சரி, இவர் இந்த மாதிரியே வளரிட்டு இருந்தால் பேசாமல் விட்டுறலாம், இவருக்கு பதில் சொல்லாமல் விட்டுறலாம். ஏன்னா அவர் ஒரு இப்போ குடும்பத்தில் பிறந்து வந்திருக்காரு, நம்ம பதில் சொல்லாமல் விட்டுருவோம், ஏன் போய் தேவையில்லாமல் அவரை பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் உடனே ஒரு 40 பேர் காசு, நம்ம திமுக செட்டப் தானே, ஏன் அவர் கேட்கின்ற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை அப்படின்ற மாதிரி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? 223 முறை எந்த முட்டாளாவது ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவள் கையை நீலக்கை மாயாவி மாதிரி ஆகிருக்கும், மை தடவி 22 இடத்துல ஒருத்தருக்கு வாக்கு இருந்ததுனாலே, அட்டை இருந்ததுனாலே அதை வைத்துக்கொண்டு அவங்க ஓட்டு போட்டுற முடியுமா? 4 கட்டமாக 6 கட்டமாக தானே நடக்குது. ஒரு ஓட்டு ஒரு பூத்தில் போய் 8 வாட்டி போட்டாங்க, 3 வாட்டி போட்டாங்க அப்படின்னா அந்த பூத்தில் இருக்கிற யாருமே அறிவாளிகள் இல்லையா? பார்க்க மாட்டாங்களா? அதுவும் படம் ரொம்ப சோபராக டல்லாக பார்க்கவே முடியாது. அதாவது பார்க்கன்னா என்ன, உத்து பார்க்க முடியாத லெவலில் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, நல்லா பளிச்சுன்னு ஒரு மாடல் ஃபோட்டோ. அந்த லேடி யாராக வந்திருந்தாலும், ஸ்ரீதேவியே அந்த இடத்துக்கு போயிருந்தாலும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்கல்ல. இது கூடயே தெரியல. இந்த அளவுக்காக நம்ம சிஸ்டம் பற்றி தெரியாமல் அவர் இருக்கார் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் ராகுலுக்கு பதிலாக சொல்கிறேன். ஆனால் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு 2 விதமான எஸ்ஐஆர் இருக்குது. இப்போ பீகாரில் நடந்ததாக நான் அறிவது என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே யாருக்கெல்லாம் வாக்கு இல்லையோ அவர்களையெல்லாம் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தாங்க. அதை வைத்து அவங்க டிசைட் பண்ணாங்க. 65 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தாங்க. அது ஏறத்தாழ 9.25 அல்லது 9.1% மொத்த வாக்காளர்களில். ஆனால் தமிழ்நாட்டிலேயோ, குஜராத்திலேயோ, மத்திய பிரதேசிலேயோ, உத்தரப்பிரதேசிலேயோ, வெஸ்ட் பெங்கால்லையோ நடக்க போகுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவரையும் அந்த 6 கோடி வாக்காளரையும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க.
என்னிடம் வாக்கு இருக்கிறது என்றாலும் சரி, நான் 10 முறை வாக்கு போட்டிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை இப்போ தான் நான் முதல் முறை போட போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இது வரைக்கும் நான் போகும்போதெல்லாம் என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அனைவருக்கும் பண்ண சொல்கிறாங்க. அந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்வது நல்லது. எதுக்கு இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படித்தான் நடக்கணும். ஒவ்வொரு வாக்காளனும் எனக்கு ஓட்டு இருக்குது, இது என்னங்க வேறு வேலை இல்லை, ஒரு வாட்டி தான் எனக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை கேட்டுக்கிட்டே இருப்பீங்களான்னு கேட்டால், நான் எப்போதுமே சொல்கிற ஒரு உதாரணம் உண்டு. உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க வண்டி ஓட்டுறதுக்கு, நீங்கள் வண்டி ஓட்டி காட்டி தான் லைசன்ஸை வாங்குறீங்க. பணம் கொடுத்தாலும் வண்டி ஓட்டி காட்டி தான் நீங்கள் வாங்க முடியும். உங்களுக்கு வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு முறை லைசன்ஸை மாற்றணும்? நாளைக்கு 10 வருஷம் கழித்து நீங்கள் வண்டி ஓட்டுறதை மறந்துடுவீங்களா? இப்படி உட்காரத்துக்கு பதிலாக இப்படி திரும்பி உட்காந்துருவீங்களா? அப்படி கிடையாது. உங்கள் பார்வை மங்கலாம், உங்களுக்கு காது கேட்காமல் போகலாம், ஓட்டக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கலாம், இல்லை நம்ம டாஸ்மாக் சரக்கு எதையாவது அடித்து உங்கள் புத்தி பேதளிச்சிருக்கலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். அதனால தான் 10 வருடத்துக்கு ஒரு முறையோ 12 வருடத்துக்கு ஒரு முறையோ உங்கள் லைசன்ஸை புதுப்பிக்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக எல்ஐசியில் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று கேஒய்சி கொடுக்கணும், அல்லது எக்ஸிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம். 65 வயசுக்கு மேலே இருக்கிறவன் எப்படி எல்ஐசிக்கு வருவான், தகவல் கொடுப்பான், என்ன மாதிரியான பேங்க்குக்கு போவான், தகவல் கொடுப்பான்? வாய்ப்பே கிடையாது. அதுக்கு தான் இப்போ மோடி வேறு விதத்தில் வர்றாரு. 65+ இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீட்டிலேயே நாங்கள் எக்ஸிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வைத்துக்கொண்டு பேச வேண்டாம். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா சிஸ்டத்துலேயும் ஒரு ஃப்ளா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் சமைக்கப்படுகின்ற பொருட்களில் ஒரு நாளைக்கு உப்பு அதிகமாக இருக்கும், ஒரு நாள் உப்பு கம்மியாக இருக்கும். உப்பு அதிகமானதை ஃபோட்டோ வச்சுட்டு இவங்களுக்கு சமைக்கவே தெரியலன்னு நீங்கள் பிராண்ட் பண்ண முடியாது. அன்றைக்கி நடந்தது அது. ப்ராபப்ளி தண்ணி அதிகமாக கம்மியாக ஊற்றியாச்சு, அல்லது வேறு ஒரு விஷயத்தில் தப்புன்னு சிஸ்டமில் இருக்கிற ஃப்ளாவை வச்சு இன்ஸ்டியூஷனையே நீங்கள் குறை சொல்ல முடியாது. இன்ஸ்டியூஷனே உங்களை பழி வாங்கிறதுக்காக தான் டெய்லி உப்பு அதிகமாக போட்டு உங்கள் ஒய்ஃப் உங்களை கொல்றாங்க, அல்லது உப்பு கம்மியாக போட்டு உங்களை ரோஷம் கட்ட ஒருத்தராக மாற்றுறாங்கன்னு பேசுவீங்கன்னா, கண்டிப்பாக ராகுல் காந்தியோட அட்ரஸ் நான் வாங்கித்தரேன், அவரை போய் சந்திங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வருத்தப்படாத ஒரு வாலிபர் சங்கம்னு ஒன்று தொடங்கிக்கோங்க. ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய தவறை வைத்து, அதுக்கு தான் எஸ்ஐஆரே கொண்டு வர்றோம். சிஸ்டத்தில் தவறாக இருக்குங்கிறதுனால தான் கொண்டு வர்றோம். தவறுகள் ஏற்படுவதுங்கிறது வேறு. அதை வேணும்ட்டே சதாம் ஹுசேன் மட்டும்தான் உலகத்திலே 100% வாக்கு வாங்கின புண்ணியமாக. ஏன்னா நீங்கள் ஓட்டு போடலைன்னா அவர் உங்களுக்கு கொண்டுடுவார். ரொம்ப சிம்பிள். அப்போ 100% வாக்கு அவருக்கு தான் விழும். இந்த மாதிரியான முட்டாள்தலங்கள்லாம் இல்லாமல் ஒழுங்காக ஜனநாயக ரீதியாக நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ராகுல் காந்தி இதுக்கப்புறம் எது பேசினாலும் உடனே அதை பரபரப்பாக கொண்டு போகாதீங்க. அவர் குட் மார்னிங் சொன்னாலும் தயவு செஞ்சு ஜன்னலை திறந்து ஒரு வாட்டி பாருங்கள். அது சாயங்காலமாக இருக்கலாம், மதியமாக இருக்கலாம், குட் நைட்டுன்னு உங்களுக்கு அவர் சொன்னார், கதவை திறந்து தயவு செஞ்சு பாருங்கள். ராத்திரியெல்லாம் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு அது காலையாக இருக்கலாம். இந்த அளவுக்கு அவரை தயவு செஞ்சு யோசித்து எதுவாக இருந்தாலும் பேசுங்க. ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயமுமே புதுசாக இருக்குது. திமுகவில் அந்த மாதிரி 2 விஷயம் புதுசாக இருக்குது. திமுகவில் ரகசியங்கள் பேசினா அது வெளில வராது, பத்திரிக்கையில் இருக்கிறவங்களும் அதை சொல்ல மாட்டாங்க. ஓகே, ரகசியத்துக்கு ஏற்ற மாதிரி காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் இந்த ஒரு தகவல், அதாவது நயனார் நாகேந்திரன் தோற்கடிக்கப்பட வேண்டும், அப்படி நீங்கள் தோற்கடிக்கலைன்னா உங்களுடைய பதவிகளை நான் பறிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஏதோ ஒரு இடத்துல சரியாக பணம் போய் சேரலை, அதனால் இந்த செய்தி வெளில வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஜேபி அப்படிங்கிறத உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு முன்னாடி 2016-17க்குள்ளேயே பிஜேபி உள்ளே வந்துடும், அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு தெளிவாக புரிந்து கொண்டது திமுக மட்டும்தான். அதாவது ஒருத்தன் பணக்காரனாக இருந்தா அப்படின்னு சொன்னால் அவன் நல்லவன்னு வாழ்த்துவீங்க, அல்லது அவன் தப்பு பண்ணிட்டான்ட்டு நீங்கள் வருத்தப்படுவீங்க, அல்லது ஆண்டவனை போய் திட்டுவீங்க. இவெல்லாம் பணக்காரனானா என்ன அர்த்தம் ஆண்டவா அப்படின்ற மாதிரி திட்டுவீங்க. ஆனால் அந்த பணக்காரனின் பலவீனங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அந்த பணக்காரனை எந்த இடத்துல அடிக்கலாம்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை எதிர்க்கின்ற நோக்கத்தோடு மட்டுமே செயல்படக்கூடியது திமுகவாக இருக்கும். நயனார் நாகேந்திரன் ஒரு கட்சியின் தலைவர். அவர் திராவிடத்தில் ஆல்ரெடி உள்ளே புகுந்து வேலை செய்தவர். இப்போது நயனார் நாகேந்திரன் இல்லை என்றால் இன்னார் வருவார், அவர் வருவார், இவர் வருவாருங்கிற ஏசியங்கள்லாம் இருக்குது. அப்போ அவரை தோற்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணம், யாரை வர வைப்பதற்காக அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. யார் வந்தால் இலகுவாக இருக்கும். இப்போ திமுக உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மா ஜெயிலேருந்து வெளில வர்றாங்க, பெங்களூர்லேருந்து. அவங்க ஜெயிலுக்கு போகலை, அவங்க ஒரு இடத்துல உட்காந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அங்கேருந்து வெளில வந்தாங்க.
அப்போது அவங்க வெளில வரும்போது திருமண விழாவில் காலையில் எனக்கு தெரிஞ்ச 6-7 மணிக்கோ 8 மணிக்கோ அந்த திருமண விழாவில் அவர் சொல்கிறாரு, பெங்களூர்லேருந்து ஒரு வண்டி வருது, இனிமேலேன்ட்டு ஆட்டம் பாருங்க அப்படின்னு ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு. இது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சசிகலாமா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு நாம் பார்க்குறோம். ஆனால் திமுகவோட எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, அதிமுகவை சசிகலா கைப்பற்றி விடுவார், ஒரு தாய் சின்ன தாய் அப்படிலாம் சொல்லி கைப்பற்றி விடுவார். கைப்பற்றி விட்டால் அதிமுகவை நாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்கலாம். வர்த்தகம் இருக்குது, வியாபாரம் இருக்குது, மிரட்டல்கள் இருக்குது, எத்தனையோ விதத்தில் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தோடு தான் திமுக இறங்கிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சசிகலா அம்மாவை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 2019, 21, 24 நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்தது அவங்க வந்து ஓகே பிஜேபி வளரப்போகுதுன்னா அதுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்ட்ராங் தலைவர் இருக்கக்கூடாது. எப்படி பீகாரில் வந்து ஸ்ட்ராங் தலைவர் இல்லை அப்படிங்கிற, பிஜேபிக்காக ஒரு ஸ்ட்ராங் தலைவர் இல்லைங்கிற ஒரு எண்ணம் வருகிறதோ, அதே மாதிரியே தமிழ்நாட்டில் வந்து காலத்துக்கும் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் இருக்கக்கூடாது. யாராவது இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து அதிமுக திமுகன்னே அந்த கோல் ஓடிக்கிட்டு இருக்கும். அதிமுக திமுகன்னே அந்த கோல் ஓடிட்டு இருந்தால் அது நல்லது. இதுதான் அவருடைய தாட் ப்ராசஸாக இருந்திருக்க முடியும். ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் அவர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எதிரிகளை ஈஸியாக புடம் போல தெரியும். அதுவும் நல்லவங்களை ஈஸியாக அவங்களுடைய பலவீனங்கள் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும். ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே, பிஜேபி என்றைக்குமே ஒருத்தனை தலைவன் என்று சொல்லி, தலைவன் என்று நினைத்து அவனை கொண்டு வர்றதில்லை. இவர் பெரிய தலைவர், இவருக்கு தலைமை பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்றைக்குமே பிஜேபி பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 15-16 வருடங்கள் மோடி உழைத்த போது பல தேர்தல்கள், என்ன மாதிரியான தேர்தல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 96 முதல்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வருது 160 சீட்டோட. 98 13 நாள், 99 13 மாதம் என்று தொடர்ந்து தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலையில் மோடிங்கிறவர் ஒருத்தர் வராரு. யாருக்கும் தெரியாது. அவர் குஜராத்தின் முதல்வர் ஆகிறார். நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. டக்குன்னு அவரை தூக்கி கொண்டு வந்து பிரதமர் அப்படிங்கிற பொசிஷன் கொடுத்த உடனே இன்றைக்கி நாடு உலகமே பாராட்டுது. ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ தலைவர்களை உருவாக்குவதில்லை, நல்ல மனிதர்களை உருவாக்கும். அதில் ஒருவனை தலைவன் என்று சொல்லும். ஸோ நாளைக்கு இங்கே வந்து பிஜேபியில் நயனார் நாகேந்திரன் இவர் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே நயனார் நாகேந்திரனை தூக்கி அடிச்சுட்டு வேறு யாரும் இவங்களுக்கு வேண்டியவங்களை கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். தேஜஸ்வி யாருங்கிறது உங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது, பல பேரை தெரியாது. சொல்லப்போனால் வாஜ்பாய் ஐயாவுக்கு பிறகு அத்வானி வருவார்னு தான் நினச்சாங்க. அத்வானி இல்லாமல் மோடி வருவார்னு யாருக்கும் தெரியாது. நாளைக்கு மோடி அவர்களுக்கு பிறகு யார் வருவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. காரணம், தலைவர்களை பிராண்டு குத்துற வேலை ஆர்எஸ்எஸ் பண்ணதே இல்லை. பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு எவனும் பிஜேபிலையும் ஆர்எஸ்எஸ்லேயும் தலைவனாகிட முடியாது. ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வேலை ஸ்டாலினுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். யாரையும் திட்டமிட்டெல்லாம் தோக்கடிக்க வைக்க முடியாது. முடிஞ்சால் ஸ்டாலின் அவர்களே முயற்சி செய்து பாருங்கள். ஆனால் அதிமுக பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற ஒரு எண்ணமும், விஜய் இன்னும் கன்ஃபியூஷன்லேயே இருக்கார். தனியாக தான் நிற்க போகிறாரு. ப்ராபப்ளி டிடிவி, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதிமுக எடப்பாடியை திட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணுவாருங்கிற அளவில் தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. ஸோ அவர் சொன்னது வந்து வெளியில் வந்ததே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதை நடக்க போகிறது இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.